ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. புழுதியில புரண்ட என்ன, குப்பையில கிடந்த என்ன கண்மலையின் மேல உயர்த்தி வச்சிங்கப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. கண்ணீரோடு அழுகையோடு உள்ள உடைந்து காணிக்கையாக கர்த்தரை, உடைந்த உள்ளத்தோடு கர்த்தரை கனம் பண்ணுவோம். நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். பாடுங்க. நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா, thank you Lord, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நினைச்சு பார்க்கிறேன், எல்லாரும் பாடலாம். தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, என் கருவை உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, உனக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே. இயேசுவே, உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. thank you Lord, உருகும் உறவாக என்னை தேடி வந்தீரே. உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்றி ஐயா, அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஐயா, நன்றி. நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உம்மை உயர்த்துவேன். உயர்த்துகிறோம். கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. எங்கே விதைப்பது? அடுத்து ஒரு கேள்வி கேட்போம். ஏசாயா 32:20, மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம்
விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். மாடுகள் எதை குறிக்குது? இந்த மாடுகள் தான் நிலத்தை பண்படுத்தும். இயேசு கிறிஸ்துவ ஒரு சுவிசேஷ புத்தகம் காளைக்கு ஒப்பனையா சொல்லுது. இயேசு எப்படி இருக்கிறாரா? காளைனா உழைப்பு. நம்ம இயேசு சீசர்கள் மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? எப்போ கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு வரப்பா அங்கே அப்படின்னா என்ன ஆகும்? அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கழுதைகள், இது எதை குறிக்குதுன்னா, இந்த கழுதை மேலே தான் விதை தானியங்கள்லாம் சுமக்கும். எத்தனை பொறுப்பை கொடுங்க சுமப்பாங்க. ஒரு விஷயத்திலிருந்து படிக்கணும். எறும்புக்கிட்ட போ அப்படின்னா என்ன? சோத்திரம், என்னை இவ்வளோவா பார்க்குறாருன்னு நினைக்கக்கூடாது. அங்கேருந்து ஒன்றை படித்து கொடுப்பார். அதான் தேவ சிந்தைக்குள்ளே வரணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஊழியத்துக்கு விதைக்கும் போது யாரெல்லாம் கூட்டு போகணுமா? மாடுகளையும் கழுதைகள். அப்போ 2 பேரை கூட்டு போகணும். யார்? உழைப்பின் சிகரங்கள்லாம் வரணும். வேதத்தில் ஒருத்தர் 2 பொதிகளின் நடுவே படுத்திருக்கிற பலத்த கழுதை. 2 பொறுப்பு இருக்குது. 2 பொறுப்பையும் வச்சுட்டு அக்கடான்னு தூங்கினா என்ன பண்ணுறது? குடும்பத்தை கவனிக்கணும், சபையை கவனிக்கணும். 2 பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே, அந்த பொறுப்பை வச்சுட்டு தூங்கினா என்ன ஆச்சு? அது பலத்த கழுதையாம். நான் சொல்லலை, நீங்கள்லாம் கழக கண்மணிகள். ஆனால் பைபிள் அப்படி சொல்லுது. இப்படிப்பட்டவங்க தான் செயல்பட முடியும். ஃபீல்டுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். மற்றவங்க ஃபீல் பண்ணலாமே தவிர ஃபீல்டுக்கு வர முடியாது. ஒன்று, நீங்கள் கடினமாக உழைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு தன்னால் மரியாதை மதிப்பு எல்லாம் வந்துடும். வேலைக்கல்லனுக்கு என்றைக்குமே மரியாதை கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை கிட்டத்தில் வைக்காதீங்க. உங்கள் கூட்டத்தில் அந்த மாதிரி ஆளை டிஸ்போஸ் பண்ணிடணும். அந்த ஆவி அப்படியே பிடிக்கும், ஜாக்கிரதை. உங்கள் பிள்ளைகளை அப்படி வளர்க்காதீங்க. சோம்பன் உள்ளவனா வளர்க்கக்கூடாது. வாலிப பிள்ளைகள் சோம்பலாக இருக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சோடனே குதிரை குதிக்கிற மாதிரி எந்திரிச்சு குளித்து பரப்பிட்டு டம்னு பரப்பிட்டு வந்து பரப்பிட்டு அம்மா அடுத்து என்ன வேலை செய்யணும் வந்து நிற்கணும். இப்படி சோத்திரம், செல்ஃப் மோட்டர் இல்லாத வண்டி மாதிரி போகக்கூடாது. அங்கே போய் நின்றோம். உனக்குள்ளே செல்ஃப் இருக்கக்கூடாது. தேவனுக்காக விரைவாக செயல்படணும். சுறுசுறுப்பு வரணும். நமக்குள்ளே உள்ள ரத்தம் கொஞ்சம் வேகமாக ஓடணும். இப்போ எங்கே விதைக்கணும்னு பாருங்கள். நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எங்கே விதைக்கணுமா? நீர்வளம். சும்மா வனாந்தரத்துலேயும் பாறையிலையும் முள்ளுலையும் போய் விதைக்கக்கூடாது. இவன்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டான்னு தெரியுறா சொல்லக்கூடாது. இவன்கிட்ட சொன்னால் பாறை, நீ சொன்னதை அப்படியே ஓ மூஞ்சில் அடிக்கும். இந்த பாலை தூக்கி வீசு, பட்டுங்க படும். அப்போ அது பாறை, அதுகிட்ட வீசாதுன்றவர். சிலர் முள்ளுள்ள இடம் சொன்னால் நம்மளை கீறிடுவாங்க. யோசிங்க, இதெல்லாம் யாருன்னா முள்ளுள்ள இடத்துல விதைக்கிறவங்க. ஒன்றை சொன்னால் முள்ளை வச்சு நம்மளை பரண்டிடுவாங்க. கண்ணாடியில் பார்த்தா தெரியும். தேவையா உனக்கு? அதே ஒரு முள்ளுள்ள இடம்னு தெரியும்ல, பிறகு அங்கே போய் என்னத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறது? வழி அருகே சில சரிப்பா சார் சரிப்பா சார் சரிப்பா சார் அது பாட்டு போயிட்டே இருக்கும். என்ன சொல்லலாம்? ஐயா சொன்ன சரி தான், ஐயா சொன்ன சரி தான். இதெல்லாம் வழி அருகே. இப்போ எங்கத்தான் விதைக்கிறது? நீர்வளம் பொருந்திய இடத்துல. இவங்ககிட்ட சொன்னால் கேட்பாங்கன்னு தெரிஞ்சால் விதைங்க. இன்னைக்கு இதெல்லாம் பகுத்தறிகிற கிருபைகளை காத்த தருவாராக. அப்போ நீர்வளம் பொருந்திய இடம்னா என்ன? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. எவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவன், தியானமாய் இருக்கிறவன், தேவனை நோக்கி நல்லா ஜெபம் பண்ணுறவன், ஆராதிக்கிறவன், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். ஏதாவது செய்ய வேண்டும் என் இயேசுவுக்காக ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு துடிப்பு இருக்கும் பாருங்க. அவன் தான் நீர்வளம் பொருந்தியவன். அவங்களுக்கு வசனத்தை விதைங்க, பாக்கியவான்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. நம்ம சுற்றி நீர்வளம் பொருந்தியவங்களாக இருக்கணும். வசனத்தில் வாஞ்ச இருக்கணும், ஊழியத்தில் வாஞ்ச இருக்கணும், ஜெபத்தில் வாஞ்ச இருக்கணும், ஆராதனையில் வாஞ்ச இருக்கணும். இந்த 4 வாஞ்சை 4 வீலர் மாதிரி. இந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா வசனத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் பண்படுத்துங்கம்மாங்க, இன்னும் சரி செய்ய ஒப்பு கொடுக்கிறேன், இன்னும் வளர விரும்புகிறேன். அப்படிப்பட்டவங்களுக்குள்ள தான் 100 தன்மையான பலனை கர்த்தர் கொடுக்க முடியும். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், விதைப்பதில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். மத்தேயு 13:19, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டுட்டு உணராத இருதயம் உள்ளவனை பற்றி என்ன செய்யுமா? பொல்லாங்கன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்டதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவானா. இந்த வசனம் உடனே என்ன செஞ்சிடணும்? பண்படுத்த நிலமா இருதயத்துக்குள்ளே வந்து உங்களுடைய வசனத்தை நான் கேட்ட உடனே என்ன செய்தேனா?
உட்கொண்டேன். தபக்குன்னு விழுங்கிடணும். நீங்கள் பாட்டுக்கு முட்டாய் சின்ன பிள்ளை சாப்பிட்டு வானா அம்மா பிடிங்கி சாப்பிட்றோம். விதைக்கப்பட்ட வசனம்லாம் உள்ள வந்து உணர்வடையணும். உணர்வு இல்லைன்னா, உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. உணர்வு இல்லைன்னா யார் வந்துருவா? பிசாசு. ஏன் வாரான்? பிசாசுக்கு இடம் கொடாதீங்கன்னு ஒரு வசனம் இருக்குல்ல. ஏன் பொல்லாங்கன்னு உள்ள வர்றான்? உணர்வு இல்லாத போது. எத்தனை தடவை சொல்லியும், எவ்வளோ தடவை வசனத்தில் கர்த்தர் பேசியும் உணராம இருந்து பார்த்தா உடனே பொல்லாங்கன்னு பார்ப்பான். ஆகா, இவா கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியல, இப்போ நம்ம போவோம். வந்து நிற்கும். வந்து அது போய் என்ன செய்யும்? அந்த வசனத்தை பூரா எடுத்துட்டு சபையில் சொல்ல ஒரு வசனம் நிற்காது. இதுக்குன்னு என்ன ஒரு பிக்சரை போட்டு விட்டுருவான். அவன் போலியானதை களைகளை விதைச்சிருவான். நல்ல பயிரெல்லாம் வெளியே எடுத்துருவான். எனவே அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் சொன்ன இந்த சுவிசேஷத்தை நானே வந்து மாற்றி பேசினா கூட, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்தால் கூட அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். வசனத்தை கேட்டு உணர்வடையணும். பிரசங்கமாக கேட்டு கேட்டு காதும் தலையும் பெருசான பிரயோஜனம் இல்லை. உணர்வடைந்து வாழ்க்கை மாறுவதே கர்த்தர் விரும்புகிறார். நமக்குள்ள வாழ்க்கை மறுரூபமாக இன்னும் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆவியில் ரொம்ப விரும்புவோம், மாம்சத்தில் பலவீனமாக இருப்போம். ஆண்டவருடைய சிலுவையை வந்து பிடிச்சிக்கணும். சிலுவையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து அப்போ அந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். தேவ பலத்தில் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? நாம் விதைக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? ஏசாயா 30:23, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். நாம் விதைக்கிற விதைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? மழையை பெய்ய பண்ணுவார், பலனாகிய ஆகாரத்தை தருவார். விதைக்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பலன் தருவார். நம்ம விதைச்சதுனால அறுவடை கிடையாது, நம்ம விதைச்சதை கர்த்தர் ஆசீர்வதிப்பதனால தான் அறுவடை. மழையை பெய்ய வைப்பார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நம்ம மேலே பெய்யும், உங்கள் குடும்பத்தில் பெய்யும், நம்ம சபையில் பெய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமான மழை பெய்யும். அந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும் போது என்ன நடக்குமா? அது கொழுமையும் புஷ்டியுமாக இருக்குமா. தானியங்கள்லாம் எப்படி இருக்குமா? கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும். ஏசாயா 55:10, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒருத்தன் விதைக்கும் போதுதான் விதைக்கிறவனுக்கு விதையை அந்த தானியம் கொடுக்குது. நீ விதைச்சாதான் உனக்கு விதையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் எதுக்கு கொடுக்குறாரோ அதுக்கு செலவு பண்ணால் தான் திரும்ப தருவார். எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அவர் பார்ப்பார், எம்மா இந்த ஆள்கிட்ட காசு கொடுக்கக்கூடாதுப்பா, அவ்வளோத்தையும் அவனுக்கே எடுத்துக்கிறான். சில இதை நமக்குன்னு கர்த்தர் தருவார், சில இதை தேவராஜ்யத்துக்குன்னு தருவார், சில இதை பிள்ளைகளுக்காக கர்த்தர் கொடுப்பார், சில இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கர்த்தர் தருவார், சில இதை லேண்ட் வாங்குறதுக்காக கர்த்தர் தருவார். அதில் செலவு பண்ணுங்கள், வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் தோசை, ஸ்பெஷல் தோசை, ஊத்தாப்பம்னு போயிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அவர் பார்ப்பார், இவ எல்லாத்தையும் ஊத்தாப்பமாக போட்டுருவாங்க, அதனால் கொடுக்கக்கூடாது. உடனே அங்கே தூதனை அனுப்பிடுவார், அந்த நபருக்கு போகிறதெல்லாம் நிப்பாட்டி வை, இன்றைக்கி யார் யாருக்கு லாக் பண்ணி வச்சுருக்காரோ, ஏசப்பா நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லுங்கள், ரிலீஸ் பண்ணிடுவார். இப்போவே ரிலீஸ் ஆகிரும். வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் எதுக்கு எனக்கு பணங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ரெவலேஷன்களை, வார்த்தைகளை தருகிறீரோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை தருவீராக. அதுக்கு பயன்படுத்துவேன் என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலிருந்து ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எசேக்கியேல் 36:9, இதோ நான் உன் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேனா, நீங்கள் பண்படுத்தப்பட்டு. ஆண்டவர் யாரை பண்படுத்துறாரு? நம்மையே பண்படுத்தி நம்ம இருதயத்தை பண்படுத்துவார். சரியா விதைப்பது எப்படி? மார்க்கு 4:14 விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறது எது? விதை எதை குறிக்குது? தேவனுடைய வசனம். நம்ம இருதயத்தை பண்படுத்த
முள்ளுள்ள போய் விதைக்கக்கூடாது, கற்பாறை ரோட்டில் விதைக்கக்கூடாது. நம்ம நிலத்தை பண்படுத்த ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நம்ம இருதயத்தை கர்த்தர் பண்படுத்துகிறார். பண்படுத்தப்பட அங்கே வசனம் விதைக்கப்படுது. எங்கெல்லாம் வசனம் விதைக்கப்படுதோ அதுதான் 30, 60, 100 பலன் கொடுக்குது. வேத வசனம் நமக்குள்ளே விதைக்கப்படணும், நம்ம இருதயத்துக்குள்ளே வரணும், நம்ம சிந்தைக்குள்ளே வரணும், நம்ம இரத்தத்தில் கலக்கணும், நம்முடைய அவயவங்களுக்குள்ளெல்லாம் அந்த அபிஷேகம் வரணும். வசனத்தினால் நிரம்பி இருக்கணும். பிசாசு எதுக்கு பயப்படுவான் தெரியுமா? வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுவான். நம்ம வார்த்தையை சொன்னால் பயப்பட மாட்டான். அரசாங்க சட்டத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. இந்தியாவில் இருக்குன்னா இந்திய அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். இதே போல தான் தேவனுடைய சட்ட திட்டத்துக்கு சத்துரு பயப்படுவான். வசனத்தை விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதுதான் டாபிக், மறந்துடக்கூடாது. எதை விதைக்கிறோம்? வசனத்தை விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் எதை விதைக்கணும்? வசனத்தை விதைக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன விதைக்கணும்? நீலாம் உனக்கெல்லாம் படிப்பே வராது, நீலாம் அப்படி விதைக்கக்கூடாது. உனக்கெல்லாம் படிப்பு வரும், உனக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும், சீக்கு வந்து சாக மாட்டேன். இன்னைக்கு வசனத்தை விதைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அதனால் அப்படியே பந்திக்குள்ளேயே வச்சுக்கிட்டு காப்பியை சாப்பிடு, அப்பத்தை சாப்பிடுன்னு சொல்லி ஒரு வேலை செய்யாமல் அழுத்தக்கூடாது. மீதி வசனத்தையும் பார்க்கணும். வேலை செய்யாத பிள்ளை சாப்பிடக்கூடாது. பைபிள் சொல்லுது வசனத்தை விதைக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளே நிறைய வசனம் விதைக்கப்படணும். அதனால தான் நல்ல வசனத்தை கேட்கணும். எந்த சபை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த சபை நிச்சயம் வளரும். ஏன்னா வசனத்தில் வல்லமை இருக்குது. வசனத்துக்குள்ளே வாழணும், வசனத்தில் நிரம்பி இருக்கணும். ஆண்டவர் அந்த கிருபைகளை தருகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பார். ஆண்டவர் சொல்றார், பெரியவனை நோக்கி பார்ப்பேன், சின்னவனை நோக்கி பார்ப்பேன். அப்படிலாம் சொல்லலை. யாராக இருந்தாலும் சரி, வசனத்தை ஒருவன் கனம் பண்ணுறானா அவனை பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்பார். ஆண்டவர் நம்மளை பார்க்கணும்னா வசனத்தை கனம் பண்ணாலே போதும், நம்மை நோக்கி பார்ப்பார். சரியான விதை விதைப்பது எது? வசனத்தை விதைப்பது தான் சரியான விதை. கலாத்தியர் 6:8, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைச்சா அழிவை தான் அறுக்கணுமா? மாம்சத்துக்கென்று விதைக்கிறதுனா என்ன? இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது பார்த்தீங்களா? பொறாமை, வன்கண்ணு, எரிச்சல், கோபம், விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், இந்த மாதிரி இதெல்லாம், பில்லி சூனியம், பகை, இதெல்லாமே இந்த மாம்சத்தின் கிரியை. இதை விதைச்சிக்கிட்டே இருக்கான்னா அழிவு தான் இருக்கணும். இது அழிவுக்கு ஏதுவான விதைப்பது. இந்த பகுதி அல்ல. இப்போ நம்மெல்லாம் அந்த மாம்சத்தின் பாதையிலேருந்து ஆவிக்குரிய பாதையில் வந்துட்டோம். இந்த ஆவியின் பாதையில் போகும்போது ஜீவன் இருக்குது, சமாதானம் இருக்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறதுனா என்ன? அதுதான் நல்லா ஜெபம் பண்ணுறது, தேவனை சார்ந்து இருக்கிறது, ஆவியில் வாழ்கிறது, ஆத்மாதாயம் பண்ணுறது, இப்படி போகிறதெல்லாம் ஆவிக்கென்று விதைக்கிறது. நீதிமொழிகள் 11:18, துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். துன்மார்க்கன் விருதாவா காலத்தை வீணாக்கிடுவானா? நீதியை விதைக்கிறவன், இதுவும் வசனத்தை தான் குறிக்குது. நீதியின் வசனத்தில் பழக்கமில்லை என்று ஒரு வசனம் வருது. நீதியை பிரசங்கித்தவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீதியை விதைக்க வேண்டும். அநியாயத்தை பேசக்கூடாது, அநீதியை விதைக்கக்கூடாது, அநியாயம் அக்கிரமத்தை விதைக்கக்கூடாது. தேவனுக்கு பயந்தவர்களாக நடக்கணும். ஒரு தகப்பன் சிகரெட் குடிக்கானா மகன் சிகரெட் குடிக்கன்னு நினைக்க மாட்டான். எது நீதின்னு அவனுக்கு தெரியும். அப்போ நினைக்கணும், இது சரியா? நீதியை விதைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நீதிமானாக இருப்பதே நீதி தான். நீதிமானுக்குரிய நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. நீதிமானாக வாழணும், நீதியை விதைக்கணும். அநீதி நமக்குள்ளே இருந்து வரக்கூடாது. நோவா தன் காலத்தில் நீதிமானாக இருந்தான். அவன் நீதியை தான் விதைச்சான். நீதியை விதைச்சதுனால நீதியை அறுவடை செய்தான். நம்ம அந்த நாட்களில் நீதியை விதைக்கணும். அடுத்தபடியாக மத்தேயு 13:31, வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான் என்று வருகிறது.
இந்த கடுகு விதையை பற்றி இயேசு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இந்த விசுவாசம் வந்து கடுகு விதை அளவு இருந்தால் கூட போதும், மலையை பார்த்து பேர்ந்து போ அப்படின்னா போகும். அத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தில் விழுந்துரும். இதே போலத்தான் விசுவாசத்தை விதைக்கணும். பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணணும். ரோட்டில் போகாத, ஆக்சிடென்ட் ஆயிடுவேன். சைக்கிள் ஓட்டாத, செத்து போயிடுவேன். அவன் நினைப்பான், சைக்கிள்னாலே இது வந்து தூக்கில் தொங்க போடுறதுக்கு சமம். எங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு, சைக்கிளை தொட்டால் செத்து போயிடுவேன்ட்டு. பின்னால் கொஞ்சம் காலம் கழித்து தைரியப்படுத்தி எடுப்பான். அந்த வாக்குத்தத்தம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், சைக்கிளை தொட்டால் செத்து போயிடுவேன்ட்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கார், சாவுக்கு ஏதுவானதே ஒன்றும் சேதப்படுத்தாதுப்பா. விசுவாசத்தை விதைக்கணும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீ கொழுப்பெடுத்து போகக்கூடாது, ஆனால் உனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் உனக்கு தருவார். இதனால் மரண நாள் வரைக்கும் நடந்தே போகிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அப்படியே வளர்த்துட்டாங்க, சைக்கிளில் போகக்கூடாது, பைக்கெல்லாம் தொடவே கூடாது. செயல்படுறவங்களாம் இருக்கணும். செயல்படுறவனோட நீ கூட்டு சேரு. அப்பந்தான் அந்த ரத்தம் ஓடும் நமக்குள்ள, அந்த ஆவி நமக்குள்ளே வேணும். கர்த்தர் தர்ற எல்லாத்தையும் நன்மையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட வேண்டியதானே. பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கற்றுக்கொண்டதெல்லாம் பயன்படுத்துங்க. அப்போ இன்னும் நீங்கள் வளருவீங்க. தேவனை எப்படி பிரியப்படுத்தி பிறருக்காக ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ண முடியுங்கிற ஜெபாவி உள்ளே வந்துடும். அடுத்தபடியாக சங்கீதம் 97:11, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ரெண்டு காரியம் விதைக்கப்பட்டு, இது தேவனே விதைச்சிருக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சத்தை விதைத்திருக்கிறார். நமக்காக ஆண்டவர் என்ன விதைச்சு வச்சிருக்கிறார்? வெளிச்சம். வெளிச்சம்னா என்ன? நம்ம லைஃப்பில் எப்படி நடக்கணும், எதெல்லாம் வெளிச்சத்தை கத்தர் அப்படி எல்லாம் வெளிச்சத்தில் வச்சிருப்பார். செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சி. இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்ணை குருடாக்கிட்டான், ஆண்டவரோ நமக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். 2014 பாருங்க, வெளிச்சமாக இருக்கும் நமக்கு. ஒளிமயமானது எதிர்காலம். மற்றவங்களுக்கே வெளிச்சமாக தெரியும் போது, ஒளியாகிய இயேசு உனக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையை வெளிச்சமாக பார்க்கணும். அதான் யோசேப்பு பார்த்தான், சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் தன்னை வணங்குது, 11 அரிக்கட்டுகள் வணங்கினது. சோத்திரம். இதுதான் வெளிச்சம். உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வேணும். வெளிச்சத்தை கத்த தருகிறார். இன்னைக்கு வெளிச்சத்தை கத்தர் எல்லாருக்கும் தருவாராக. மனதின் இருளை நீக்குவாராக இயேசு. மன இருள் நீங்கட்டும், சாப இருள் நீங்கட்டும், தருத்திர இருள் நீங்கட்டும். வெளிச்சம்னா ஆசீர்வாதம். தேவர்களுடைய வெளிச்சம் தானியலுக்குள்ள இருந்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்தபடியாக என்ன விதைக்கப்பட்டிருக்குதா? மகிழ்ச்சி. ஆண்டவர் எனக்கு நிறைய மகிழ்ச்சியை விதைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால் உங்கள் முகத்தை எப்போவுமே அடிக்கடி எல்லாரும் இந்த சைஸில் ஒரு கண்ணாடி வச்சுக்கணும். முகத்தை அவ்வப்போது பார்த்துக்கணும். மகிழ்ச்சியை விதைச்சிருக்கிறார். மகிழ்ச்சியை விதைச்சிருக்கிறாரா இல்லைன்னா தெரியும். அகத்தின் அழகு பிசாசு சொல்லி வச்சிருப்பான், நீ ஒன்றும் இல்லை, நீ ஒரு வீணா, நீ வந்து சோத்திரம் யாருக்கும் உதவ மாட்ட, நீ எங்கே நல்லா இருக்க போகிற. உடனே முகத்தை பாருங்க அப்படின்னு இருக்கும். இப்போ வசனம் உள்ள வருது, உனக்காக மகிழ்ச்சியை விதைச்சு வச்சிருக்கிறார். எல்லாம் உனக்கு நன்மையாக இருக்கும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உனக்கு சுற்றி வர்றவங்க உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. உன் கூட பிறந்தவங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்ப. இப்போ முகத்தை பாருங்க. அந்த அகத்தை கரெக்ட் பண்ணுறார் பார்த்தீங்களா, முகம் சரியாயிரும். நமக்கு இயேசு என்ன விதைத்து வைத்திருக்கிறார்? மகிழ்ச்சி. விசுவாசத்தை தாண்டி வெளிச்சத்துக்கு வந்து, வெளிச்சத்தை தாண்டி மகிழ்ச்சிக்கு வந்தாச்சு. மகிழ்ச்சியை விதைச்சு வச்சிருக்க. அறுவடை செய்ய வேண்டியதான். அது எப்படி இருக்குன்னா, பெரிய டைனிங் டேபிளில் 50 வகையான சாப்பாடு, அவ்வளோத்தையும் பார்த்துட்டு அம்மா பசிக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். எனக்கு நல்ல மதிப்பெண் தந்தார், மகிழ்ச்சி. எனக்கு நல்ல சுகத்தை தந்தார், மகிழ்ச்சி. என் தேவையை சந்தித்தார், மகிழ்ச்சி. எனக்கு அற்புதம் செய்தார், மகிழ்ச்சி. எனக்கு வேண்டியதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், மகிழ்ச்சி. எல்லாத்துலேயும் மகிழ்ச்சியை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னத்த போங்க அப்படின்னு போனீங்கன்னு வைங்க, மகிழ்ச்சி உள்ளே வராது. மகிழ்ச்சி கையில் பைபிளை கொடுத்துருக்காரு. நான் பிழைக்கிறதுக்கு வசனத்தை கொடுத்துருக்கிறார். உலக ரகசியம் இங்கே இருக்குது, பரம ரகசியம் இங்கே இருக்குது, வாழ்க்கை ரகசியம் இருக்குது, ஊழிய ரகசியம் இருக்குது. ரகசியங்களின் புத்தகம் இது. அது என் கையில் இருக்குது. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை விதைச்சு வச்சிருக்கிறார். என்னமும் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். இப்போ இருக்கிறதுலேருந்து படிப்படியாக உயர்த்த போகிறார் உங்களை.
நல்ல இடங்களை தருவார், வாகனங்களை தருவார், வீட்டை தருவார், நல்ல கணவனை தருவார், மனைவியை தருவார். திருமணம் ஆகாதவங்களுக்கு, திருமணமானவங்களுக்கு அவங்களெல்லாம் நல்லவங்களாக மாற்றுவார். அல்லேலூயா, சோத்திரம். நீங்கள் சுத்தம் பண்ணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் மேன்மைப்படுத்துவார். இயேசுவின் சாயலுக்கு கொண்டு வந்துவார் நம்ம எல்லாரையும். மத்திய வானத்தில் இருக்கும்போது இப்படி இருக்க மாட்டோம். இப்போ கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டோம். மகிழ்ச்சி விதைக்கப்பட்டவர்கள். நமக்காக இயேசு அப்பா என்ன விதைச்சி வச்சிருக்கிறாரு? மகிழ்ச்சி. உங்கள் வீடு கட்டும்போது என்ன பேர் வைக்கணும்? மகிழ்ச்சி இல்லம். நீங்கள் யாராவது தமிழ் தெரியாத ஆள்கிட்ட போட்டு அவன் மகிழ்ச்சி இல்லைன்னு போட்டுருவான். மகிழ்ச்சி இல்லம். அல்லேலூயா. மகிழ்ச்சி. நம்ம வீட்டை மகிழ்ச்சியாக வைக்கணும். வீட்டில் இருக்கும்போது மகிழ்ச்சி, நம்ம போகும்போது வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும். சபையில் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. சுடுகாட்டில் இருக்கவன் தான் பேய் எறிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பான். ஆனால் உங்களுக்கும் எனக்கு மகிழ்ச்சியை கத்தர் வச்சிருக்கிறார். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, ஏசப்பா ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி தானே? ஏன்னா அவர் இருக்கிறார்ல, எதையும் மாற்றுவார், எதையும் சரிப்படுத்துவார். நீங்கள் இருக்கிற இடத்த கலகலப்பாக சந்தோஷமாக மாற்றணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இது நம்ம வாழ்க்கையின் கடைசி பகுதியை சொன்னாலும் இப்போ இதை நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக எடுத்துக்கிடுவோம். இந்த ஜென்ம சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாக மாற்றிக்கணும். இதை மாம்சத்தின்படி நம்ம விதைத்தோம்னா அழிவுக்கு ஏதுவாக போயிடும். ஆவிக்கென்று விதைத்தால் இது எப்படிப்பட்ட சரீரமாக மாறிடும்? இது ஆவிக்குரிய சரீரமாக மாறிடும். ஆவியானவர் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படுகிற சரீரமாக நம்ம சரீரம் மாறணும். அதனால தான் ஃபாதர் பாட்டில் ஒரு பாட்டு, என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. இந்த இடத்துக்கு வரணும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நம்ம சரீரமும் ஆண்டவரை வாஞ்சிக்கிற இடத்துக்கு வரணும். இது முழங்காலில் நிற்கணும், ஜெபம் பண்ணணும். நம்ம மாம்சமானது யாரை வாஞ்சிக்கணும்? இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரமாக மாறணும். அதாவது நம்முடைய ஆவினால் சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்பது ஆவிக்குரிய சரீரமாக மாறணும். இந்த மறுரூபத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு நாள் எல்லாரையும் மறுரூபமாக்குவார். அன்னைக்கு மறுரூபமாகிறதுனால இன்னைக்கு என்ன லாபம்? இன்னைக்கு என்ன லாபம்னா, இன்னைக்கு இந்த சரீரம் ஜென்ம சரீரத்தை ஆவி கண்ட்ரோல் பண்ணி, ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணும்போது இது வேகமாக மாறும். ஆவி உற்சாகம் உள்ளது, சரீரம் எப்படி இருக்கும்? உற்சாகம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம். ஜென்ம சரீரம் பாடினா எப்படி பாடும்? உறங்க விடுங்க, உற்சாகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆவிக்குரிய சரீரமாய் நம்ம சரீரம் ஆண்டவரை வாஞ்சிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. நாங்க சரியான இடத்துல விதைக்க, உடைய வார்த்தையை விதைக்க, விசுவாசத்தை விதைக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆவிக்குரியவர்களாய் விதைக்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, பெரிய தேவ கிருபை உதவி செய்வதாக, கர்த்தருடைய கரம் நடத்துவதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த சபையில கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்திற்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக. தொலைக்காட்சியின் மூலம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குள்ளும் இந்த நன்மையின் ஆசீர்வாதங்கள் விதைக்கப்படுவதாக. இந்த மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறதை அறுவடை செய்வார்களாக, வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறதை அறுவடை செய்வார்களாக, நன்மையை காண்பார்களாக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.